தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 9/3/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சாபங்கள் நீங்க பெற்ற ஆசீர்வாதத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் யாத்திராகமம் 33 அதிகாரம் 17 என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, நீ என் பார்வையில் தயை பெற்றுள்ளாய், மேலும் பெயர் உட்பட உன்னை எனக்கு தெரியும் என்றார் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறுகின்ற ஒரு ஆறுதலான, நமக்கு மகிழ்ச்சியூட்டும் ஒரு செய்தி என்னவென்றால், அவர் நம்மை பார்த்து கூறுகின்றார், அவர் கண்களில் நமக்கு கிருபை கிடைத்துள்ளதாம். பிரியமானவர்களே, அவர் நம்மை நம்முடைய தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் உங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை இனி செய்ய மாட்டேன், உங்களுடைய பாவங்களை அக்கிரமங்களை மன்னித்து விட்டேன், நீங்கள் என்னுடையவர்கள் என்று நம்மை பார்த்து கூறுகின்றார். பிரியமானவர்களே, நாமும் நெடு நாட்களாக நம்முடைய உள்ள இன்பான் நேச்சர்ஸ், நம்முடைய பிறவி குணங்கள் எல்லாம் மாறப்பெற்று மிகுந்த சாந்தமுள்ளவர்களாக மாற வேண்டும் என்று நாம் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் சாத்தான் நம்முடைய பரிசுத்தத்தை கெடுப்பதற்காக பல்வேறு போராட்டங்களை நம் வாழ்வில் கொண்டு வந்து நம்மை பரிசுத்தத்தை கெடுக்கின்ற அளவிற்கு நடக்க செய்துவிட்டான். ஆனாலும் நாம் முயற்சி செய்து கொண்டிருந்தோம் அல்லவா? கர்த்தர் நம் முயற்சியை பாராட்டி இன்று அவர் நம்மிடம் கூறுகின்றார், என் கண்களில் உனக்கும் உன் சந்ததிக்கும் கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி உன் சந்ததியை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று கூறுகின்றார். ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தர் நம் பாவங்களை, சாபங்களை, அக்கிரமங்களை மன்னித்து விட்டார். இனி அவர் நம்மை அவருடைய பாத்திரமாக மாற்ற முயற்சி செய்து முழுமையான பரிசுத்தத்திற்கு நேராக நம்மை அழைத்து செல்வார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதற்காக நன்றி கூறுவோம். ஒரு நிமிடம் கூட நாம் கர்த்தரை விட்டு பிரியக்கூடாது. அவருக்கு பிரியமானவற்றை செய்யவே நாம் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். எப்பொழுதும் கர்த்தர் நம்முடன் இருந்து, நம் சந்ததியுடன் இருந்து, அவர் தூதர்களை நமக்கு முன்பாக, நம் சந்ததிகளுக்கு முன்பாக அனுப்பி நம்மை பாதுகாக்க வேண்டும், பரிசுத்தவான்களாக மாற்ற வேண்டும் என்று அனுதினமும் அவர் பாதத்தில் ஜெபிப்போம். இந்த வாக்குத்தத்தம் நமது வாழ்நாள் வரை 1000 வருட அரசாட்சியில் நாமும் நம்முடைய தேவாதி தேவனும் முகமுகமாய் பார்க்கும் வரை இந்த கிருபை நமக்கும் நம் சந்ததிக்கும் என்றும் நிலைத்திருக்கும். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைக்காக கோடி நன்றி அப்பா. உமது கண்களில் எனக்கும் எங்களது சந்ததிகளுக்கும் கிருபை கிடைத்தது, எங்களை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக கோடி நன்றி அப்பா. இந்த செய்தியை கொண்டிருக்கின்ற நாங்கள், நீர் எங்களை உமது சொந்த பாத்திரமாக எங்களை மாற்றி, எங்களை பரிசுத்தவான்களாக மாற்றிவிட்ட கிருபைக்காக, தயைக்காக கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாங்கள் நன்றி கூறுகின்றோம். நாங்கள் இன்றிலிருந்து மென்மேலும் உமக்கு பிரியமாய் வாழ்வோம் என்று நாங்கள் பொருத்தனை செய்கின்றோம். என்னுடன் சேர்ந்து யாரெல்லாம் பொருத்தனை செய்கின்றார்கள் எங்களை ஆசீர்வதிங்க. என்றும் உமது கண்களில் கிருபை கிடைத்ததற்கும், என்றும் நீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்ததற்கும் கோடி நன்றியுடன் வாழ்வோம் என்று வாக்கு கொடுக்கின்றோம். வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன்படி வாழ கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.